வணக்கம். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல டெப்ரிசியேஷன் டாபிக்ல ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல ஒரு சம் பார்க்கலாம். A company purchased 30,000 rupees worth of machine. அந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா 5,000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அது 1190லேருந்து அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் யூஸ்டு ஃபார் 6 இயர்ஸ் இந்த மெஷின் எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருக்காங்க? 15,000க்கு வித்திருக்காங்க. ஸோ மிஷினரி அக்கவுண்ட் 6 இயர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கு. எவ்வளோ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன்னா 10%. ஓகே. ஸோ இப்போ மிஷினரி அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1190ல டு பேங்க் அக்கவுண்ட் 35,000 போட்டிருக்கோம். 30,000 ப்ளஸ் 5,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அதை போட்டாச்சு. கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர் 31/12/90 பை டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட். ஸோ 35,000க்கு 10% பார்க்கும்போது 3,500. இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் பார்த்தீங்கன்னா 31,500. ஸோ அடுத்த இயரில் அதை கொண்டு வரோம். டு பேலன்ஸ் ப்ராட் அண்ட் 31,500. அண்ட் தென் அதே மாதிரி செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன். இது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இல்லையா, அதனால எத்தனை இயர் வந்தாலுமே அந்த 3,500 தான் டெப்ரிசியேஷன். வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் இப்போ அந்த க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். எவ்வளோனாக்கா 28,000. அடுத்தது 92ல் ஓப்பனிங் பேலன்ஸாக அதை கொண்டு வரோம் 28,000. அந்த இயர் எண்டில் டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா அகெயின் 3,500. அந்த இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் 24,500. இப்போ 1193க்கு வரும்போது அதாவது 4th இயர்ல ஓப்பனிங் பேலன்ஸ் 24,500. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த இயர்ல டெப்ரிசியேஷன் அதே 3,500 தான். இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் பார்க்கும்போது 21,000. 1194ல 5th இயர்ல ஓப்பனிங் பேலன்ஸ் 21,000. அந்த இயர் எண்ட்ல டெப்ரிசியேஷன் 3,500. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 17,500. இப்போ 6th இயர் லாஸ்ட் இயர் போட போகிறோம். 1195 அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்கும்போது 17,500. அட் த இயர் எண்ட் பார்க்கும்போது டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறோம் 3,500. அப்போ தான் என்ன ஆயிருக்கு, சேல் ஆயிருக்கு. எவ்வளோ ரூபாய்க்குன்னா 15,000க்கு. அதை நம்ம எப்படி போடுவோம், பை பேங்க் அக்கவுண்ட் போட்டு ப்ராக்கெட்டில் சேல் போட்டிருக்கோம் 15,000. இந்த இடத்துல லாஸா ப்ராஃபிட்டான்னு பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கே தெரியும் டெப்ரிசியேஷன் 3,500. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கு, 17,500 இருந்திருக்கு. 17,500 ஓப்பனிங் பேலன்ஸ். அண்ட் தென் டெப்ரிசியேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3,500. இப்போ புக் வேல்யூ ஆஃப் த மெஷின் பார்க்கும்போது 14,000. பட் இது எவ்வளோ ரூபாய்க்கு சேல் ஆயிருக்கு, 15,000க்கு சேல் ஆயிருக்கு. அப்போ ப்ராஃபிட் ஆன் சேல் அதை நம்ம எங்கே காமிப்போம் அப்படின்னா டெபிட் சைடில் காமிப்போம். டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் ஆன் சேல் அப்படின்னு சொல்லிட்டு 1,000 rupees. இதுவே லாஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், பை பிஎன்எல் அக்கௌண்ட் போடுவோம். பட் இது ப்ராஃபிட்ன்றதுனால டு பிஎன்எல் அக்கௌண்ட் போட்டு அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் 1,000 போட்டு ரெண்டு பக்கமும் 18,500 அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் டெப்ரிசியேஷன் எப்படி நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு இந்த சம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த சில சம்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.